பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல பார்க்க முடியும். 84 வயதுள்ள ஒரு விதவை இடைவிடாமல் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி தேவனை ஆராதித்தார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு மொபைலுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம செலவு பண்றோம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம், வெளியில போகிறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவு பண்ற நம்ம ஜெபம் பண்றதுக்கோ ஆராதிக்கிறதுக்கோ நேரத்தை கொடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்போ ஜெபிக்கிறதுனால ஆராதிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? வேதத்துல தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தாவீது அந்த வனாந்தரத்துல இடைவிடாமல் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதனால ஒரு உயர்வு தாவீதுக்கு வந்தது. என்ன? அந்த சகல இஸ்ரவேலுக்கும் தாவீதை ராஜாவாய் கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறதுனால தொடர்ந்து ஆராதிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுக்க முடியும், ஒரு உயர்வை கொடுக்க முடியும். அந்த 84 வயது பாருங்களேன், அந்த வயசான அந்த நிலைமையில கூட ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஜெபம் பண்றதுல அவங்க சோர்ந்து போகல. அந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம், ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தினாங்களாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு நேரம் கொடுக்கிறோமோ இல்லையோ, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறதுலையோ அந்த நம்ம அவரை ஆராதிக்கலையும் ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம துதிப்போம், நம்ம ஆராதிப்போம். நிச்சயமாய் கர்த்தருடைய வாழ்க்கையை மேன்மையாய் வைப்பார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பாய் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்க முடியாம ஆண்டவரே சமூகத்துக்கு வர முடியாம இருக்கிற தடைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். அன்னைக்கு தாவீதுக்கு கொடுத்த அந்த உயர்வு, அந்த மேன்மையை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.